ஒரே மணி நேரத்தில் ஆனந்த அனுபவத்தை அடையலாம். ஆயுசு முட்ட தொங்கினாலும் புரிய மாட்டேங்கிறது. ஒரு மணி நேரத்தில் எப்படி ஆனந்த ஸ்புரணத்தை அடைய முடியும்? எல்லாம் ஜனங்கள் புதுசா சொன்னா ஜனங்கள் மயங்கும். சொன்னதையே சொன்னா ஜனங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு தான் தோணும். இதோ குருவாயூர்ல 2 வாளோட ஒரு பன்னி வந்திருக்குன்னு நான் சொன்னேன்னா உடனே எல்லா ஜனங்களும் வருவாங்க அதை பார்க்கறது. 2 வாளோட பண்ணியா? அது எப்படி 2 வாளோட பண்ணி போய் பார்த்து பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணா மோட்சம் கிடைக்குமா? ஏதாவது பிரயோஜனம் உண்டா? புதுசா ஒன்று இருந்ததுன்னா அதுல ஒரு மயக்கம் வருமா? அப்படி ஜனங்களுக்கு புதுசா ஒன்று செஞ்சா அந்த ஜனங்களுக்கு ஒரு பிரீத்தி. அது இந்த விஷயம் சாஸ்திரம் சொன்னதுதான். இது சித்த சுத்திக்கு அப்புறம் உள்ள விஷயம். இது யமம்ங்கிறது 10 குணங்கள். கருணையோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், தானம் பண்ணணும், சத்தியம் பேசணும், நேர்மையா இருக்கணும். இங்க 5. இதுக்கு எதிர்மறையா உள்ள 5. கோபப்படாம இருக்கணும், ஹிம்சை பண்ணாம இருக்கணும், பிறர் பொருள் அபகரிக்காம இருக்கணும், பொய் பேசாம இருக்கணும், நேர்மை இல்லாதவனா இருக்கக்கூடாது. இதை தாண்டி 11ஆவதா ஒண்ணு இருக்கு, பிரம்மச்சரியம்னு பேரு. இத ரொம்ப பெரிய ஒரு மகா நாராயண பட்டத்தில் இருக்க நாராயணியத்தை எல்லாரும் படிப்பா, எல்லாரும் கேட்பா, எல்லாரும் சொல்லுவா. அது ஒரு அனுக்கிரக கிரந்தம் அப்படிங்கிறதுனால. ஆனா நாராயண பட்டத்திரியோட ஞானம் என்னங்கிறத சாஸ்திரம் வாசிச்சுட்டு நாராயணியத்தை பார்த்தாதான் புரியும் அவருக்கு என்ன ஞானம். இந்த யமத்தை சொல்லும் போது இப்ப நான் சொன்ன 10 குணங்களையே அவர் தொடரல. பிரம்மச்சரிய நியமாதிபிர் யமைஹி அப்படிங்கிறார். இருக்கிறதே பிரம்மச்சரியத்தை தான் ஆரம்பிக்கிறார் அவர். பிரம்மச்சரியம் சித்திக்கலைன்னா அஷ்டாங்க யோகம் சித்திக்காது. யமம் நியமம், ஸ்நானம், பிராதஸ்நானம், தந்த தாவனம், பல்லு தேய்க்கிறதோ, குளிக்கிறதோ, வஸ்திரம் கட்டிக்கிறதோ, சௌச்சம் பண்ணிக்கிறதோ, ஆகார நியமங்களோட இருக்கிறதோ, தேவதா ஆராதனங்களோ, பிதிரு ஆராதனங்களோ, இதுக்கெல்லாம் நியமம்னு பேர். இது 2 இதோட முடிஞ்சு போயிடும். இதுல 100 ஸ்பெஷாலிட்டி சொல்றேன். உலகத்துல உள்ள அத்தனை மதமும் இதை 2ஓட நிறுத்திட்டு. எந்த மதத்தை எடுத்துட்டாலும் இப்ப முதல்ல சொன்ன நான் நல்லவனா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொய் பேசக்கூடாது, பூஜை பண்ணணும், பிரேயர் பண்ணணும், இதோட முடிஞ்சு போயிடும். 3வது நிலையிலேருந்து பேசுறது நம்ம மதம் மட்டும்தான். 3வது ஆசனம்ங்கிறது. ஆசனம்ங்கிறதுக்கு என்னன்னா தலைகீழ வைக்கிறது இல்லை. சரீர ஜெயம் ஆசனம், ஸ்திர சுகம் ஆசனம் அப்படிங்கிறார் பதஞ்சலி. அவர் பிசிக்கலா உடம்போட பொசிஷனை பத்தி பதஞ்சலி பேசவே இல்லை. அது ஹடயோக பிரதிபிகையில தான் இருக்குது. பதஞ்சலி சொன்னது ஸ்திர சுகம். கதை சொல்றோம். நாம உட்காண்டா 2 மணி நேரம் உட்காந்துக்கிறதுக்கு உடம்பு ஒத்துழைக்கும். 10 நிமிஷம் ஆன உடனே குரங்களை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சு. சில பேரை கவனிச்சோம்னா உட்காந்துக்கிறதுக்கு 2 பேர் உட்காந்து வைக்கணும், எழுந்துக்கிறதுக்கு 2 பேர் எழுப்பி விடணும். கீழே உட்கார முடியாது, மேலே உட்கார முடியாது, முட்டி வலிக்கும். அது மாதிரிலாம் உடம்புல ப்ராப்ளம் வருது பார்த்தீங்களா? அது ஆரம்பத்திலேருந்து நாம அதை கவனிச்சுக்காததுதான் காரணம். உடம்பு அந்த மாதிரி அபியாசங்கள் பண்ணி இந்த நரம்புகள்லாம் முறுக்கு இல்லாதபடிக்கு 2 வகையான நரம்பு போடுது. பிளட் சர்க்குலேஷன் ஒன்றும், கரண்ட் சர்க்குலேஷன் ஒன்று போடுது. இந்த 2 நரம்பும் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அது மாதிரி வச்சுக்கிறதுக்கு ஆசனம்னு பேர். 4வது பிராணாயாமம், பிராண ஜெயம். 5 வகையா இருக்கு. பூரகம், கும்பகம், ரேச்சகம் அப்படிங்கிறது. முதல்ல நாடி சுத்தி. அதை எப்படி வேணாலும் பண்ணலாம். அப்படி பண்ணுவா சில பேர், அப்படி இப்படி இதெல்லாம் பண்றதுக்கு நாடி சுத்திட்டு பேரு. அப்படி இழுத்தா இதுக்கு பூரகம்னு பேரு. அப்புறம் நிறுத்தி வைக்கிறதுக்கு கும்பகம்னு பேரு. வெளியில விடுறதுக்கு ரேச்சகம்னு பேரு. நாடி சுத்தி இப்ப 3 நிலை சொல்லிட்டேன். 5வது நிலை பிராணனோட சேர்க்கிறது. அது ஒரு அபூர்வமான நிலை. அது ரொம்ப மேல் நிலை. அவ அந்த நிலைக்கு போறதே அவளுக்கு நாடியே இருக்காது. தொட்டு பார்த்தா நாடி இருக்காது. நாடி குறைஞ்சுட்டே வரும், திருப்பி இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது ஒரு நிலை. இதுக்கு பிராணாயாமம்னு பேரு. அதுக்கு அடுத்தது பிரத்யாகாரம்ங்கிறது வெளியில போற மனசை திருப்பி கொண்டு வர. ஒரு ரூமோ அல்லது ஒரு பூஜையோ, ஒரு ஹாலோ, ஒரு கோவிலோ, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு, இப்ப கோவிலுக்குலாம் வந்தா உட்காந்து, நம்ம தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் என்னன்னா, கோவிலுக்கு வந்தோடனே கொஞ்சம் உட்காந்துட்டு போகணும்.
அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வந்த உடனே அந்த சுண்டலை திங்கிறதுக்கும் இந்த தேங்காய் நெத்தி சாப்பிட்டு வாழைப்பழத்துக்கு போறதுக்காக ஒண்ணு அப்படி இல்லை. உள்ள நீ என்ன பார்த்தையே அதை ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணணும்னு தியானம் பண்றதுக்காக நேற்றைய தினம் காளிய நர்த்தனம், இன்னைக்கு நான் பார்க்கலையே, வேற காமிக்கிறா பாலா மாதிரி பார்க்கவே ஆகிட்டே போக மாட்டேங்கிறா. என்ன நேற்றுக்கு காளிய வந்தது. பாம்போட அந்த வால் இப்படி இருந்ததா இப்படி இருந்ததா எல்லாரும் பாத்து அதை பார்க்கறதுக்கு தான் தியானம். இப்படி இருந்தது, இப்படி இப்படி மேல இருக்கிற மாதிரி வச்சிருந்தாவா அந்த பார்க்கறதவே கவனிச்சு பார்க்கறது. கவனிச்சு ஒரு செகண்ட் தானே, 4 பேர் அங்க நிற்கிறா. நடக்கும் 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 ஜெர்கண்டி ஜெர்கண்டின்னு திருப்பதியில சொல்ற மாதிரி இந்த உள்ள நடக்கும் நடக்கும் நடந்துன்னு இருக்கும். எங்க நிற்கிறோம் நம்ம தள்ளி விட்டுருவா. அது மாதிரி ஒரு செகண்ட் 5 செகண்ட் தானே. சில பேர் 2 கிட்டக்க போய் பார்க்கலாம்னு நினைப்பா. அப்படியே விடக்கூடாது. அவங்க திரும்பத்துல இருந்தே பார்க்க ஆரம்பிச்சுடும். சுவாமியை பார்த்துட்டே போய் அந்த பகவானை தரிசனம் பண்ணிட்டு வெளியில உட்கார்ந்துட்டு எப்படி பார்த்தோம் நாமேன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரூபத்தை மனசுக்குள்ள அப்படி திருப்பறதுக்கு பிரத்யாகாரம்னு பேர். மனசு வெளியில போகும், திருப்பி அதை நினைக்கணும், திருப்பி வெளியில போகும், திருப்பி கொண்டு வரணும். இதுக்கு அப்புறம் ஒரு இடத்துலயே மனசு நின்னா அதுக்கு தாரணேன்னு பேரு. தாரியமா நிக்கிறது. அதுக்கப்புறம் அதுலயே ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தியானம்னு பேரு. அதுல ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு தியானம்னு பேரு. அதுலயே திரிபுட்டீகரணம் மறையறதுக்கு சமாதின்னு பேரு. தியான தியாதிரு தேய ரூபா அப்படின்னு தர்மா தர்ம விவர்ஜிதா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். தியானம் பண்ற வஸ்து பொருள், தியானம்ங்கிற கர்மா, தியானம் பண்ற நான். இந்த பேதம் இருக்கணும். நான் தியானம் பண்றேன், தியானம்னு ஒரு காரியத்தை பண்றேன், பகவான தியானம் பண்றேன் அப்படிங்கிற வித்தியாசம் இருக்கணும். இந்த வித்தியாசம் இல்லாம ஒன்னாறதுக்கு சமாதின்னு பேரு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால பகவான் சொன்னான், இந்த நிலையை அடையிறது இன்னொரு வழி இருக்குமான்னா. என்னன்னா, மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யைஹி மைசுரசரிதோக பிரக்ய சித்தானுவృத்திஹி பவதி பவதி பரமபக்திஹி சாகி முக்தியோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம். பகவத் குணங்களை சிரவணம் பண்ணி அதன் மூலமாக நாமஸ்மரணம் அடைஞ்சு அதன் மூலமாக பாகவத ராமாயணாதி பாராயணங்கள் பண்ணி பிரவச்சனங்கள் கேட்டு திரும்ப திரும்ப நாம ஜபம் பண்ணி மந்திர ஜபம் பண்ணி சாது சங்கத்தை அடைஞ்சு இந்த பக்தியானது ஆரம்பத்துல சாதன பக்தியா இருக்கிறது பவதி பரமபக்தின்னு பகவான். இது ஆரம்பத்துல சாதனை, பின்னாடி அது பிரேம பக்தியா மாறி போயிடும். நம்ம கதை கேட்கறதோ, பூஜை பண்றதோ, ஜபம் பண்றதோ, பாராயணம் பண்றதோ, கதை சொல்றதோ, பஜனை பண்றதோ எல்லாம் பக்தினாலும் அது பக்தி கிடையாது. ஒரிஜினலா பக்தின்னா என்ன தெரியுமோ, எந்த சமயத்துல நம்ம உடம்பு மேனி சிலிர்த்து உள்ளம் உருகி மயிர் கூச்சல் ஏற்பட்டு கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரதோ அதுதான் பக்தி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஞானசம்பந்தர் பெருமான் சொல்வார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை சிவாச்சாரியார் மாமியவா ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நம சிவாயவே. எவ்வளோ பெரிய சாஸ்திர விஷயத்தை பாமர ஜனங்களுக்கும் புரிகிற மாதிரி சம்பந்தர் சொல்லிட்டு போறார். காதல், அதன் மூலமாக உள்ள கசிவு. ஒரு குழந்தையை பார்த்த உடனே அப்படியே குழையிறதோன்னு மனசு, முன்னாடி பார்த்த உடனே குழையிறதும். அது ஏன் குருவாயூரப்பன் பார்த்தா குழையல்? குருவாயூரப்பன் பார்த்தாலும் கண்ணிலேருந்து கழுக்குன்னு கண்ணீர் வரும். இத்தனை நாள் எப்போ பார்க்கணும், இத்தனை நாள் பார்க்காம வந்துட்டு இனி எப்போ பார்க்கணும், எத்தனை நாள் ஆயுஷும் நமக்கு தெரியாது அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பகவானை பார்க்கறது. கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை, ஒரு வார்த்தை பகவானை பற்றி சொல்லிட்டோம்னா அதுதான் பக்தின்னு. அது பவதி பவதி பரமபக்தி சாகி முக்தியோர் விஜேத்ரி, அது முக்தியையும் ஜெயிச்சிரும்னு சொல்லி இவர்களுக்கு உபதேசம் பண்ணி அப்படி மனுஷ ஜென்மாவை அடைஞ்சு இப்படி பகவானை அடையறதுக்கு ஞான மார்க்கமோ
ஞான யோகத்திலேயோ சாங்கிய யோகத்திலேயோ கர்ம யோகத்திலேயோ பக்தி யோகத்திலேயோ போகாத ஒருத்தன் வேஸ்ட் பண்ணிட்டான்னா அகஹ பகுலஹிம்சா சஞ்சிதார்த்தை குடும்பம் வார்த்தாயாம் லுப்யமானாயாம் ஆரப்தாயாம் புனః புனः லோபாவிபூதோ நிஸ்ஸத்வஹ. பாபிகளுடைய கதானுகதி சொல்ற என்ன ஆவான்? அவர் சொன்னா, நீ சொன்னது அத்தனையே உயர்ந்த உபதேசம், அது எனக்கு அவசியமே கிடையாது. நீ சொன்னத்திலேருந்து கவனிச்சா ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த உன்னோட நாம சுவாதோபி சத்யா சவனாய கல்பத்தே குதப்புனஸ்தே பகவன்னு தரிசனார். நாய சமைச்சு சாப்பிட்றவன் வாக்குல பகவானுடைய நாமா வந்தா கூட அவன் யாக யஜ்ஞங்கள் பண்ணினவனாக ஆகிறான்னு மேல சொல்ல போறான். தேவகூதி அந்த ஸ்தோத்திரம் பண்றதே சொல்றான். உலகம் அகில உலகம் முழுவதும் பிரளய காலத்துல எந்த உன்னுடைய கர்ப்பத்துல லயமாறுதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அந்த ஒன்ன இந்த வயத்துல நான் எப்படி தரிச்சேன்னு கேட்டேன். சேதே விஸ்வம் யுகாந்த்ரே வடபத்ர ஏகஹ சேதே ஸ்மமாயா சிசுரங்கிரிபாணஹ தந்த்வாமஹம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யக்ஷ்ரோதஸ்யாத்மனி சம்விபாவ்யம் ஸ்வதேஜசாத்வஸ்த குணப்பிரவாஹம் வந்தே விஷ்ணும் கபிலம் வேதகர்ப்பம். நமோ என்னாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாதி யத் பிரஹ்வணாதி யத் ஸ்மரணாதபி க்வசிதி ஸ்வாதோபி சத்யஸ் சவனாய கல்பதே குதः புனஸ்தே பகவன்னு தர்சனாதி அஹோ பதஹ ஸ்வபசோதோ கதீயானி யஜ்ஜுஹ்வாக்ரே வர்த்ததே நாம துப்யம் தே புஸ்தபுஹு ஜுஹுஹு சஸ்னுராத்யாஹ பிரம்மாணு சுர்ணாமக்ருணந்தி ஏவை. அப்பேற்பட்ட உன்னையே புத்திரனை அடைஞ்ச என் ஜென்மாவை பத்தி நான் எதுக்கு கவலை பண்ணணும்னு அந்த பகவானுக்கே நமஸ்காரம் பண்ணி அவருடைய சரீரம் ஒரு நதியாக போச்சு. பகவானும் வடக்கு திசையை நோக்கி சிஷ்யர்களோட போனான்னு அந்த சரித்திரம் சொல்லிட்டு 4வது ஸ்கந்தத்துல இந்த 3வது பெண்ணான பிரசூதியை தட்சனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவளுக்கு இந்த தட்சனுக்கும் பிரசூதிக்கும் 16 பெண் குழந்தைகள் பிறந்தது. அதுல 13 பெண் குழந்தைகளை தர்ம தேவதைக்கு கொடுத்தான். 14வது சுவாகான்னு பேரு, அவளை அக்னி பகவானுக்கு கொடுத்தான். 15வது பெண்ணுக்கு ஸ்வதான்னு பேரு, அவளை பிதர்களுக்கு கொடுத்தான். 16வது பெண்ணுக்கு சதின்னு பேரு, அவளை சிவபெருமானுக்கு கொடுத்தான்னு தான் சொல்லணும். பவாயிகாம் பவச்சிரேன், ஜென்மாவை அறுக்க வல்ல பிரம்மமான பரமேஸ்வரனுக்கு கொடுத்தான். கொஞ்ச நாள்ல சிவபெருமானுக்கும் அவனுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்து இந்த சதியானவள் உயிரை விட்டுட்டாள்னு உடனே ராஜா விதுரர் கேட்கிறார். இது அபூர்வமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, உலகத்துல எல்லாரையும் கவனிச்சோம்னா ஆண் குழந்தைகளை காட்டிலும் பெண் குழந்தைகளுக்கு தான் பிரியம் ஜாஸ்தியா இருக்கு நம்ம தேசத்துல. என்ன காரணம்னா, கல்யாணம் பண்ணி நம்மளை விட்டுட்டு போயிடும் குழந்தை, அதுக்கு வந்து பிரியமா இருக்கணும் பிரியமா இருக்கணும் பிரியமா இருக்கணும் அப்படின்னு தோணிட்டே இருக்கணும். தக்ஷோ துஹிதிருவத்சலா, ரொம்ப பிரியம் உள்ளவன், அவனுக்கு ஆண் குழந்தையும் கிடையாது. அந்த மாப்பிள்ளை இருக்கான் பாருங்க, இத்தனை பிரியமா வளர்த்து ஒரு பையன்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் அதுக்கு பிட்டா இல்லைன்னாலும் என் மாப்பிள்ளை மாதிரி உண்டான்னு சொல்லுவோம். ஏன்னா பொண்ணுன்ற உள்ள பிரியத்தினால, பொன் மேல உள்ள பிரியத்தினால மாப்பிள்ளை என்ன குவாலிஃபிகேஷன் குறைச்சலா இருந்தாலும் அவனை நாம அக்செப்ட் பண்ணிப்போம். இங்க சிவபெருமானோ கஸ்தம் சராச்சர குரும் நிர்வீரம் சாந்த விக்கிரகம் ஆத்மாராமம் கதம் துவேஷ்டி, உலகத்துக்கே குரு, விரோத பாவமே அவருக்கு கிடையாது, சாந்த ஸ்வரூபமா உள்ளவர். எனக்கு சங்கிலி கொடு, மோதிரம் கொடு, பட்டு வாங்கி கொடு, ஆடிக்கு வெள்ளி டம்ளர் கொடு, ஏதாவது கேட்டு பாராட்ட சிவபெருமான். ஒரு குடும்பங்களும் கிடையாது. இந்த கால பையன் மாதிரி நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுங்கிறான். இது அன்னைக்கே சொன்னவர் சிவபெருமான், நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தா போறோம்.
அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டவர் சிவபெருமான். இது இப்படிதான் வந்து முடியும்னு அவருக்கு தெரியும் முன்னாடியே. அப்பேற்பட்ட அவரை பார்த்து இவனுக்கு என்னமா துவேஷம் வந்தது அப்படின்னு உடனே திமிருதான். வாழ்க்கையில படி பிறக்கிறதேவே எல்லாரையும் பகவான் நல்லவனா தான் பிறக்க வைக்கிறார். அப்புறம் தான் படிப்பு வருது, பதவி வருது, பணம் வருது, அப்புறம் குணம் மாறி போயிடுறது. படிப்புனால குணம் மாறுறது, பதவியினால குணம் மாறுறது, பணத்தினால குணம் மாறுறது. படிப்பு பதவி பணம் வந்து குணம் மாறாம இருந்தா மனுஷன், உயர்ந்த மனுஷன் அர்த்தம். தட்சனுக்கு பதவி வந்த உடனே புத்தி மாறி போயிடுது. அதனால சிவபெருமான அலட்சியப்படுத்த, அதனால 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வர, சிவபெருமானையும் சதியையும் கூப்பிடாம இவன் ஒரு யாகம் பண்ண, அந்த யாகத்துக்கு போகணும்னு சதி விருப்பப்பட வேஷா பெற்றுவான ரிஷப வாகனத்து மேல பகவான் அனுப்ப, அங்க சிவபெருமான அவன் நிந்திச்சதை பார்த்துட்டு சதியானவள் சிவபெருமானுடைய நாம வைபவத்தை சொல்லிட்டு தன் சரீரத்தை விட்டுட்டார். யத்வக்ஷரம் பிரதோஷம் நிகி நாமகிரேரிதம் ரிணாம் சகிருத் பிரசங்காதகமா சுஹந்தி தத் பவித்ர கீர்த்திம் தமலங்க்ய சாசனம் பவானஹோ. எல்லாம் தானாவே அமையாது. துவாதசியில் ஆரம்பம், பிரதோஷத்துல சிவநாம வைபவம், வியாழக்கிழமை கிருஷ்ணாவதாரம், வரிசையா மத்தில வெள்ளிக்கிழமை ருக்மிணி கல்யாணம், இதெல்லாம் நாம சங்கல்பம் பண்றோம். ருத்ரகீதம் எல்லாமே வரது பாருங்க. அக்ஷரம் 2 எழுத்து, சிவா பவா ஹரா. இதெல்லாம் ஒரு வாயில வராத, எனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. பேச்சு வராதவங்க கூட ஹரா அப்படிங்கலாம், சிவாங்கலாம். நாமா நாம மாத்திரம், மந்திரம் கிடையாது. மந்திரமா இருந்தா ரிஷி சந்தஸ், அங்கன்யாசம், கரன்யாசம், குரு உபதேசம் எல்லாம் தேவை. நாமாக்கு அதெல்லாம் தேவையில்லை. யார் வேணாலும் ஜெபம் பண்ணலாம், எங்க வேணாலும் ஜெபம் பண்ணலாம், எப்ப வேணாலும் ஜெபம் பண்ணலாம். நதேச கால நியமஹா பாத்ரா பாத்திர விநிர்ணயா. போதேந்திரால் சொல்றார், இன்ன தேசம், இன்ன காலம், இன்ன நியமம், இன்ன பாத்திரம் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. பகவான் நாமா சொல்றது. நாமா கிரா ஈரித்தம், வாக்கு அடைச்ச யார் வேணாலும் சொல்லலாம். எத்தனை சொல்லணும் சார்? லட்சம் ஜபத்து சொல்லணுமா, 10,000 சொல்லணுமா, 1000 சொல்லணுமா? சக்கிருத்து ஒரு தடவை சொன்னா போதும். ஒரு தடவை கூட இப்ப சத்தமினாடு சொல்லனே அது மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிட்டு குளிச்சுட்டு மணி இல்லாம கட்டிட்டு விபூதி ருத்ராட்சம் போட்டு கிழக்க பார்க்க உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு சொல்லணுமா? பிரசங்காத்து பேச்சு பிளாக்ல சொன்னா போதும். நாளைக்கு வந்து அதனால இன்னைக்கே போய் அரிசி வாங்கின்னு வந்துடுன்னு சொன்னா மோட்சம். நாளைக்கு வந்து அததான் சொல்றேன், உங்களுக்கு இல்லாம சொல்றேன். நீனும் நானுமா ஏக போகமாயின்னு மணிவாசகர் சொல்லுவார். அது மாதிரி நமக்கு குருவாயூர் படம் கொடுத்துருக்காரு. நாளைக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க. நாம பாட்டுக்கு எத்தனை தடவை வேணாலும் உள்ள போயிட்டு வெளியில வரலாம். நீனும் நானுமா ஏக போகமாயின்னு ஒருத்தர் வரமாட்டேன். நான் ஒரு தடவை வந்து இதை மாட்டிட்டு இருக்கேன். நானும் என் தம்பி எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தோம். மறுநாளைக்கு வந்துன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். வந்தா திருச்சூர் பண்ண ரயில் வந்துடுது. அங்கேருந்து எதையோ ஒன்று பிடிச்சிட்டு இந்த ஜங்ஷன்ல இறக்கி விட்டுட்டான். பஸ்ஸஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நானும் என் தம்பி நடந்தே வந்தோம். வந்து இங்க தங்கினா இன்னைக்கு வந்து 2000 வருஷம், நான் சொல்றது 25 வருஷம் முன்னாடி ஒரு ஆள் கிடையாது கோவில். போயிட்டு 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 அவ்வளோ தரிசனம் பண்ணிட்டு மறுநாளைக்கு கிளம்பி போனோம். அது மாதிரி திருப்பதியில் ஒரு தடவை நாங்கள்லாம் குடும்பத்தோட போகிற அன்னைக்கு வந்து ஒரு கல்யாணத்துக்கு பேருந்தும் வந்து 5 நிமிஷத்துல 4 தடவை தரிசனம் பண்ணோம் சுவாமியை, திருப்பதி பெருமாளை. ஒரு ஆளுமே கிடையாது. அது மாதிரி ஒரு பகவான் நினைக்கணும். அதெல்லாம் நாளைக்கு வந்து அதுக்காக சொல்ல வர டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்சிமம் குருவாயிருப்பன. இந்த கோபிகா கீதத்துல வேணுகானம் பண்ணி பகவான் வந்து இவாளெல்லாம் விட்டுட்டு ஓடி போன உடனே திருப்பி கோபிகைகள் கீதம் பண்ணி பகவான் வந்த உடனே ஒரு கோபிகை சொல்றாள், இப்படி விலகுன்னு சொல்லிட்டு பகவானை நிறுத்தி கண்ணால பார்த்து நன்னா பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இப்ப ஓடு பார்ப்போம், உன்னால முடியறதா பார்ப்போம். நீ முன்னாடி வெளியில நின்று ஓடி போயிட்ட, இப்ப கண்ணு வெளியா உன்னை உள்ள இறக்கி லாக் பண்ணிவிட்டேன், கண்ணை மூடிட்டேன், இப்ப ஓடு பார்ப்போம்னா மாதிரி குருவாயூரப்பனை லாக் பண்ணிவிடணும். நாளைக்கு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை பார்த்து தரிசனம் பண்ணணும். அரிசி வாங்கின்னு வா
அப்படின்னு சொன்னா மோட்சம். எப்படின்னா அரிசி வாங்கிட்டு வா, அரிசிவா, சிவான்னு அர்த்தம், பிரசங்கம்னு பேரது. அத்தனை பாவம் போகும்னு சொல்லு. யோகாக்னினால சரீரத்தை விட பைரவர் வந்து அத்தனை பேரையும் தண்டிக்க தக்ஷனோட தலையை கிள்ளி கூட யாகத்துல உபயோகப்படுத்த ஆற்றினுடைய தலையை வச்சு அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவன் ஞானத்தை அடைஞ்சான்னு அந்த சரித்திரம் சொல்லி உத்தானபாதனுடைய வம்சத்தை சொல்றார். அதாத கீர்த்தயே வம்சம் புண்ணிய கீர்த்தே குருத்வஹ ஸ்வயம்புவஸ்யாபி மனோஹோ ஹரேரம்சாம்ச ஜன்மனஹ. ரொம்ப கிருத்தக பகவான், பகவான் ஸ்ரீபதி, பகவான் நாராயணன், நாராயணனுடைய புள்ள பிரம்மா, பிரம்மாவனுடைய புள்ள ஸ்வயம்புவ மனு, ஸ்வயம்புவ மனுனுடைய புள்ள உத்தானபாதன், உத்தானபாதனுடைய புள்ள துருவன். அஞ்சாவது தலைமுறை. ஹரேஹே அம்ச அம்ச ஜன்மனஹ. அவனுக்கு 2 மனைவி, சுனீதி சுருச்சின்னு. மூத்த மனைவிக்கு துருவசுவாமி குழந்தை, 2வது மனைவிக்கு உத்தமன்னு பேரு. 2வது மனைவி ரொம்ப யோசனை பண்ணி சாமர்த்தியமா தன்னை செக்யூர் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தினால துருவனையும் துருவனோட அம்மாவையும் விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண, அவன் என்னதான் பிளான் போட்டாலும் சாமர்த்தியமா இருந்தாலும் தெய்வ சங்கல்பமும் எல்லாரையும் ஏமாத்தி, மீடியாவை ஏமாத்தி, அதை பண்ணி இதை பண்ணி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாலும் பதவி கிடைக்கணுமே. நம்ம சாமர்த்தியத்தினால பதவிக்கு வந்துட முடியுமா? அது நிற்கணுமே. எதையோ மாறுதல்களை பார்க்கணுமே. நம்ம சாமர்த்தியத்துல எதுவுமே கிடையாது வாழ்க்கை. அதனால என்ன பண்றா, இவள் இத்தனை பண்ணி ஒதுக்கி வச்சுட்டா. துருவசுவாமியும் ஒதுங்கிட்டா, அவ அம்மா ஒதுங்கிட்டா. வேண்டாண்டா துருவா, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவளை. ஒரு நாளைக்கு இந்த உத்தமனோட விளையாடுறதுக்கு போற சமயத்துல அப்பா மடியில குழந்தை இருக்கிறத பார்த்துட்டு தனக்கும் அப்பா மடி ஏறணும்னு ஆசைப்பட, அவள் சுனீதி சொன்னா, என் வயத்துல பிறக்காதனால நீ ஏறக்கூடாது, நீ அப்பா மடி வேறணும்னு ஆசையா இருந்தா நீ பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி என் வயதுல குழந்தையா பிறந்து அப்புறம் நீ ஏறலாம்னு சொல்ல, மறைமுகமா செத்துக்கோன்னு சொல்ற மாதிரி. தன் அம்மாட்ட வந்து வருத்தப்பட, சத்யம் சுருச்சியாபிஹிதம் பவான்மே யதுர்பகாயா உதரே கிரஹீதஹ ஸ்தன்யேன விருத்தஸ்ச விலஜ்ஜதேயா பாரியேதி வா ஓடு. அவ சொன்னது சத்தியம், 2மே சத்தியம். அவ வயத்துல பிறக்காம என் வயத்துல பிறந்ததுனால அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு அவ சொல்றா. நான் துர்பாகியசாலி, அப்படி எடுத்துட்டு போறேன். இன்னொரு விஷயம் சொன்னா பாரு, தபசா ஆராத்திய புருஷம் தஸ்ஸைவ அனுகிரகேனமே கர்ப்பேத்வம் சாதயாத்மானம் அப்படின்னா, பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி அவனுடைய கிருபையினால நீ அந்த நிலையை அடையலாம்னு சொன்னா பாரு, அதுதான் சத்தியம். அதிஷ்டதத்தாத விமத்சரஸ்துவம் உத்தம் சமாத்ராபி யதம் யலீகம் ஆராதயா அதோக்ஷஜ பாத பத்மம் யதீச்சசே த்யாசனமுத்தமோ யதா. உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம கஷ்டத்தையோ மனக்கவலையோ போக்குறதுக்கு பகவானை தவிர வேற கதி கிடையாது. நான் என்றதா பத்ம பலாச லோச்சனா துக்கச்சிதந்தே மிருகயாமி கஞ்சன. ஸ்வயம்புவ மனுவோ பிரம்மாவோ எல்லாரும் பகவான் ஆராதிச்சுதான் உலகத்துல உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கார்கள். நீ எதை வேணும்னாலும் பகவானை ஆராதிச்சுதான் அடையணும். அந்த பகவானை குறிச்சு பகவான் ஆராதினி அப்படின்னு சொல்ல, துருவசுவாமி வீட்டை விட்டு கிளம்பி வர வழியில நாரதரை வர பார்த்து, நீ யாரா எங்க போறேன்னு கேட்க, நடந்ததை சொன்ன உடனே, நீ சின்ன குழந்தைடா, உனக்கு தபஸ் எல்லாம் பண்ண தெரியாதுன்னா நீங்க சொல்லி கொடுங்கோன்னு சொல்ல, உடனே அந்த குரு பக்தியை பார்த்துட்டு நாரதரே சொல்லி கொடுத்து துவாதசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி மதுவனம்னு ஒரு இடம் விருந்தாவனத்துல, அதுல வந்து தபஸ் பண்ணி 5வது மாசத்துல ஒரு ஆச்சரியத்தை சப்தாகத்தினால வேகமா சொல்லிட்டு போறேன். அந்த முதல் மாசம், 2வது மாசம், 3வது மாசம், 4வது மாசம்ங்கிற ஸ்டேஜஸ் சொல்றான். திரிராத்திராந்தே கவித்த பதராசனஹா அப்படின்னு முதல் மாசத்துல 3 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான். 2வது மாசத்துல 6 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டான். 3வது மாசம் 9 நாளைக்கு ஒரு தடவை யமுனா ஜலத்தை மட்டும் குடிச்சான். முதல் மாசம் பழம் சாப்பிட்டான், 2வது மாசம் இலை சாப்பிட்டான், 3வது மாசம் ஜலம் சாப்பிட்டான். அந்த 3வது மாசம் சொல்லும் போது திருதியஞ்சானயன் மாசம்னு இருக்குங்க பதம்.
அதுக்கு என்ன விசேஷம்னா தியானம் சித்திச்சுடுதுன்னு அர்த்தம். 3வது மாசமே ஆணையன் மாசம் சித்திக்கிறது தியானம். பகவான் ஹிருதயத்தில் வந்து உட்கார்ந்துட்டா 4வது மாசம் வாயுபக்ஷோ சிதஸ்வாசா 12 நாளைக்கு ஒரு தடவை காற்றை பூசிச்சுன்னு தபஸ் பண்ணினா 5வது மாசம் பகி கும்பகம் அந்த காற்றையும் வெளியில விட்டுட்டு தபஸ் பண்ண தபோக்னியினால தேவதைகள்லாம் பெருமாவை முன்னிட்டுன்னு பகவான்கிட்ட சொல்ல பகவான் வந்து துருவசுவாமிக்கு முன்னாடி நின்று துருவா 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 அப்படின்னு கூப்பிட பகவான் கூப்பிட்டு துருவசுவாமியோட தபஸ் கலையல்லேன்னு ஒன்று பகவானே நினைக்கிறான். நாமே வந்து நின்னே தபஸ் கலையலைன்னா யார் கலைச்சிட முடியும் இந்த தபஸை? அப்ப இந்த துருவசுவாமி கண்ணை முடிக்க மாட்டேங்கிறான். ஏன்னா உள்ள சுவாமியை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவன் கண்ணை திறந்து வெளியில பார்க்கணும்னா உள்ள தெரியறது மறையணும். திரோஹிதம் சகசைவோபலக்ஷ்ய பகிஸ்திதம் ததவஸ்தம் ததர்ஷ. இந்த உள்ள தெரிகிற ரூபத்தை மறைச்சா திக்கிச்சுன்னு பார்த்தான். பார்த்தா பகிஸ்திதம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா குரு கிருபைக்கு சொல்ல வரணும். நாரதர் எப்படி வர்ணிச்சாரோ அதே ஸ்வரூபம். பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்னவத நேக்ஷணம் சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் ரமணீயாங்கம் அருணோஷ்டேக்ஷநாதரம் பிரணதாஸ்ரயணம் ரம்ணம் சரண்யம் கருணார்ணவம் ஸ்ரீவத்சாங்கம் கணஸ்யாமம். பகவான் வந்து சங்கசக்கர கதாபத்ம அபிவ்யக்த சதுர்புஜம் கிரீட்டினம் குண்டலினம் கேயூரவலயான்விதம் கௌஸ்துபாபரண கிரீவம் பீதகௌசேயவாசசம். அது எப்படி வர்ணிச்சாரோ அதே மாதிரி பிரசன்னமான முகத்தோட மந்தஹாசத்தோட உதயகால சூரியனை மங்கும் பண்ணக்கூடியதான ரத்னமயமான கிரீட்டத்தோட சுருண்டதான கேசத்தோட விரிந்ததான நெற்றியோட வில்போல் வளைந்ததான 2 புருவங்களோட கருணததும்பிய கர்ணாந்தமான காது பரியந்தம் நீண்டதான கண்களோட உயர தூக்கப்பட்டதான மூக்கு கண்ணாடி போல கண்ணங்களோட 2 காதலையும் மகர குண்டலங்களோட சிவந்ததான உதடு முத்து போன்றதான பற்களோட சங்கம் போன்றதான கண்டம் அதுல வைஜெயந்தி மாலை மந்தார மாலை துளசிதாம முக்தாகாரம் பிரகாசிக்கிறது. 4 கைகள் 4 கைகளையும் சதுர்புஜத்திலையும் கங்கணங்கள் கௌஸ்துப இதெல்லாம் பிரகாசிக்கிறது. சங்கம் சக்கரம் கதை பத்மம் பிரகாசிக்கிறது. ஸ்ரீவத்சம் பிரகாசிக்கிறது. மகாலட்சுமி பிரகாசிக்கிறார். அபிமுகமா இந்த தரிசனம் தியானம் 2 வகையா பண்ணலாம். நம்ம ஹிருதயத்துல இருந்து பகவான் இப்படி பார்க்கற மாதிரியும் தியானம் பண்ணலாம். நமக்கு எதிர்த்தாப்புல நின்று பகவான் நம்மளை பார்க்கற மாதிரியும் தியானம் பண்ணலாம். நம்மளை பார்க்கற மாதிரி தியானம் பண்ணுறதா நாரதர் சொல்லி இருந்தார். அப்படியே தரிசனம் பகவான் வெளியில. ஒரு ஆச்சரியம் வாசனை பலியசுன்னு சொல்றேன். அந்த பகவானை பார்த்த உடனே ஒன்னும் ஆச்சரியப்பட்டிருக்கணும், அல்லது பயற்றிருக்கணும், அல்லது பிரமிச்சு போயிருக்கணும், அல்லது திக்கிட்டு போயிருக்கணும். எதுவுமே ஆகல துருவசுவாமி. பின்ன என்ன பண்ணான்னா இப்படின்னா இந்த பகவானை பார்த்தோன்னே இப்படி 2 கையையும் நீட்டினான். இதுக்குதான் நான் அப்பாட்ட போனேன், என்னை தூக்கிக்கோன்னு தான் நான் அப்பாட்ட போனேன். அந்த பிரியம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. பகவான் தன்னை தூக்கி பாருன்னா நம்ம அம்மா சொல்லி அனுப்பிச்சா குழந்தை தானே. அப்படி கையை நீட்டின அந்த குழந்தையோட கன்னத்துல பகவான் தன்னுடைய சங்கத்தை எடுத்து அப்படி தடவை அக்ஷராபியாசமாகாத நிலையில பகவான் அப்படி சங்கத்தினால தொட்ட உடனே 12 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றான். 12 ஸ்லோகம் என்ன கணக்கு அப்படின்னா துவாதசாட்சரி உபதேசமும் 12 எழுத்து உள்ள மந்திரம் தானே உபதேசம் பண்ணியிருக்கார். அதனால 12 ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்றா. யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அன்யாம்ஸ்ச ஹஸ்தசரண ஸ்ரவணத்வகாதீஹி பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம் பக்திம் முஹுः பிரவஹதா त्वयि मे प्रसंगः भूयादनन्तमहताम् अमलाशयानां येनाञ्जसोल्बणमुरुव्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुणकथामृतपानमत्तः. என் வாழ்க்கையில எத்தனையோ நடந்தது.
எல்லாமே உன் கிருபை தான். எங்க அப்பா பிறந்ததுலேருந்து சித்தி பேச்சை கேட்டுன்னு எங்களை அலட்சியப்படுத்தினதோ, நானும் எங்க அம்மாவும் அனாதையா இருந்ததோ, எங்க அப்பா மடி ஏறணும்னு நான் ஆசைப்பட்டதோ, எங்க சித்தி என்னை தடுத்ததோ, எங்க அம்மா என்னை தபஸுக்கு போன்னு சொன்னதோ, நாரதர் வந்ததோ, நான் தபஸ் பண்ணினதோ, ஒன்று பார்த்ததோ, இது எதுவுமே என் சக்தி கிடையாது. எல்லாம் உன்னோட கிருபை. இதுல ஏதாவது ஒண்ணு மாறி இருந்தா கூட இது கிடைச்சிருக்காரு. சித்தி ஏறாதேங்கிறது அப்பா தூக்கி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதோட 2 பேருக்கு வாழ்க்கை. அப்பா வச்சுக்கலனாலும் அம்மாட்ட வந்தோடனே நீ கவலைப்படாத ராதுவா, நான் அப்பாவை சமாதானப்படுத்தி உன்னை மடியில உட்காந்து வைக்கிறேன்னு அம்மா சொல்லியிருந்தாலும் வாழ்க்கை அதோட 2 பேருக்கும். கிளம்பி வர சமயத்துல நாரதரை பார்க்கலன்னாலும் வாழ்க்கை அதோட 2 பேருக்கும். நான் என்ன பண்ணினேன், இல்ல நான் பண்ணினேன்னு சொல்றேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் உன்னோட கிருபை. அந்த பிரவிட்டு சாஸ்திராஜனானது சர்வாத்மா அப்படிங்கிறது வேதம். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிசதி அப்படிங்கிறது. அதனால யுத்த பிரவிஷ்ய அப்படி அந்த உபனிஷத் சாரத்தை சொல்றான். நான் இப்ப இவன் வந்தது ஜிதம் திரிபுவனோத்கர்ஷம் ஜிகீஷோகோ சாதுவர்மணி, இந்த உலகத்துல யாரும் அடையாததான நிலையை நான் அடையில, சாதிச்சு காமிப்பேன். பாரதியார் சொன்னாரோ, நான் வீழ்வேன்னு நினைத்தாயோ அப்படின்னு ஒரு பாட்டு பாரதியாரோட. அது மாதிரி என்ன மற்றவா நினைச்சியா நான் அந்த நிலையை அடைஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படிங்கிற வெறியோட தான் வந்தார் துருவசுவாமி. பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஒரு இடத்துல கூட நான் எங்க அப்பா வடி ஏறணும்னு கேட்கல, நான் ராஜாவாகணும்னு சொல்லல. பின்ன என்ன கேட்டான், உன் சரணத்துல எனக்கு பக்தி வேணும்னு கேட்டான். இது எப்படி மாறினது அப்படின்னா நாரதருடைய சங்கல்பத்தினால. இவன் சாமர்த்தியம் இல்லை, நாரதரை தான் அதை மாத்தி விட்டது. எல்லாருக்கும் பக்தி இருக்கு, அந்த பக்தியை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது குரு கிருபை இருந்தாலும் தெரியும். 2000 ரூபாய் நோட்டு இருந்தா போதுமா, இல்ல 500 ரூபாய் நோட்டு இருந்தா போதுமா? அதை குருவாயூர் நோட்டுலையும் போடலாம், கட்டு கடையிலையும் போய் குடிக்கலாம். அதான் யார் கையில மாட்டிக்கிறதுங்கிறத பொறுத்து இருக்கு. நல்ல சாதுக்களுக்கு அன்னதானமும் பண்ணலாம், நல்ல காரியங்களும் பண்ணலாம். பக்தி அல்ல அல்பமான விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம், உயர்வான விஷயத்துக்கு உபயோகப்படுத்தலாம். எதுக்கு உபயோகப்படுத்தணுங்கிறது குரு கிருபையினாலதான் நமக்கு புரியும். அது புரிஞ்சதுனால எனக்கு பக்தி வேணும்னு கேட்டா, அந்த பக்தியை விருத்தி பண்ணக்கூடியதான சாது சங்கம் வேணும்னு கேட்டா, உனக்கு பக்தியும் கொடுத்தேன், சாது சங்கத்தையும் கொடுத்தேன், ஆயுஷையும் கொடுத்தேன். 36,000 வருஷம் நீ ராஜாவா இருப்பேன். ஏன்னா நீ இப்ப கேட்கறது பக்தி, சங்கல்பிச்சுன்னு வந்தது ராஜாவாகணும். அதையும் தர, இதையும் தர. கடைசியில நீ கிரமமுக்தி அடைஞ்சு பிரம்மாவோட பிரம்ம மண்டல சப்தரிஷிகள் மண்டலத்துக்கு பக்கத்துல துருவ மண்டலமாக பிரகாசிச்சு நீ பின்னாடி என்னை அடைவாடி தன் கழுத்திலேருந்து ஒரு முக்தாகாரத்தை கழட்டி துருவசுவாமி கையில போட்டுட்டு பகவான் அந்தர்தானம் ஆயிட, துருவசுவாமி பகவான் தொட்டு அனுகிரகம் பண்ணி உலகத்துக்கே ஒரு ராஜாவா நீ இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணி 36,000 வருஷம் ராஜ்யத்தை கொடுத்து இத்தனை பண்ணினத்துக்கு அப்புறம் பகவான் பெருசா கிருபை பண்ணினான்னு நினைச்சாரா துருவசுவாமின்னார். அழுதுட்டே வந்தார், பகவான் என்னை ஏமாத்துட்டான். பலீகாரமிவ அதனஹா. ஒரு கோட்டீஸ்வரன் போய் தவிட்ட கேட்ட மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குது. வெளியில போற அம்மா ஒரு நாள் 2 நாள் வெளியூர் போவா, குழந்தைய விட்டுட்டு போறதே நானும் வரேன்னு குழந்தை அழுதுட்டே இருக்குமா, அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாவது பிஸ்கெட்டு சாக்லேட்டு ஏதாவது கையில கொடுத்துட்டு அந்த குழந்தைய எப்படி ஏமாத்திட்டு போயிடுவாங்களோ அது மாதிரி என்னை கூட அழிச்சு போகாம என்னை விட்டுட்டு போறதுக்காக இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னை ஏமாத்து, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு சாக்லேட்டும் வேண்டாம், பிஸ்கெட்டும் வேண்டாம், மண்ணு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் உன்னோட தான் வருவேன்னு சில குழந்தைகள் பிடிவாதம் முடிக்குமோனோ அது மாதிரி நான் உன்னோட தான் வருவேன்னு கேட்க தெரியாம போயிட்டேன். என்னை அழிச்சுமோ வைகுண்டம், என்னை விட்டுடாத அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே வர, அதற்குள்ள உத்தானபாதனும் மனைவிகள் அழிச்சுன்னு துருவசுவாமியை வரவேற்க அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி அம்மா சுனேதிக்கு நமஸ்காரம் பண்ணி இந்த காரியங்களால வெட்கப்பட்டு நிற்கிற சுருச்சி காலையும் பேர் நமஸ்காரம் பண்ணினார். சுருச்சித்தம் சமப்பாட்டிய அவ வெட்கப்படுறா, தன்னை மாதிரி மடியில ஏற்க கூடாதுன்னு சொல்லிட்டுமே வெட்கப்படுறா. துருவசுவாமி என்ன அவளை உதாசீனப்படுத்தல, அவளை விரோதியா நினைக்கல,
அதையும் தாண்டி என்ன தெரியுமா சொன்னார் துருவசுவாமி, அம்மா எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் உங்களால தான் கிடைச்சது, நீங்க மட்டும் என்ன அப்படி திரஸ்காரம் பண்ணலன்னு நான் பகவானை பார்த்திருக்க மாட்டேன். அதுக்கு அவ சொன்னா, நான் காரணம் இல்லை, உன்னோட இந்த மன பரிபக்குவம் தான் காரணம்னா. அப்புறம் துருவசுவாமிக்கும் உத்தமனுக்கும் சமமா நடத்தி உபநயனம் பண்ணி வித்யாபியாசம் பண்ணி மட்டாபிஷேகம் பண்ணி வச்சு உத்தானபாதன் காட்டுக்கு வேட. இந்த உத்தமன் காட்டுக்கு வேட்டையாட போன இடத்துல யக்ஷர்களால் அடிக்கப்பட்டு மரிச்சு போக துருவசுவாமி பேர் சண்டை போட்டு அவர்களெல்லாம் ஜெயிச்சுட்டு வர சுருச்சி காட்டு தீல வேட 36,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி 2 மனைவி துருவசுவாமிக்கு. இப்படி படுத்துட்டு இருக்கிற சமயத்துல பூமண்டலம் கலவி மேகலம் ஆகலைய இதெல்லாம் நிஜமா பொய்யா, கனவா நனவான்னு யோசனை பண்ணலாம். இதெல்லாம் கனவு. கனவு பொய்ங்கிறது எப்ப தெரியுது நமக்கு? வீழ்ச்சின்ற உடனே தெரியாது. அது மாதிரி நாம வாழ்ற வாழ்க்கை பொய் அப்படிங்கிறது ஞானம்ங்கிற விழிப்பு வந்தா தெரியும். அதனால நாம பொதுவா 2 விஷயம் உண்டு இல்லை. அது நம்மளை விடுறதே நமக்கு துக்கமா இருக்கும். நாம விட்டுட்டா வருத்தம் இருக்காது. நாம விடணும்னா எப்படின்னா அந்த பரிபக்குவத்தை அடைஞ்சு விடணும், பரிபக்குவம் இல்லாம விடக்கூடாது. அதனால துருவசுவாமி கிளம்பி நேர பத்ரிகாசிரமம் போயிட்டார். பத்ரிகாசிரமம் போய் பகவானை குறிச்சு தபஸ் பண்ணி அங்கேருந்து விமானம் வந்து யமதர்மராஜா பக்கத்துல நிற்க அவர் தலையில காலை வச்சு ஏறி போறதே தன் அம்மாவுக்கும் விமானம் பகவான் அனுப்பிச்சிருக்காங்கிற சந்தோஷப்பட்டு துருவஸ்தானத்துல இருந்து இன்னைக்கும் துருவ நட்சத்திரமாக பிரகாசிக்கிறான்னு சொல்லி அவர் வம்சத்திலேயே வேணன்னு ஒருத்தர், அங்கன்னு ஒரு ராஜா, அங்கோஸ்வேதம் ராஜரிஷேகே, அவன் ஒரு யாகம் பண்ணினா. அந்த யாகத்துக்கு தேவதைகள்லாம் வரல. ஏன் வரலன்னு குருட்ட கேட்டான், வாத்தியார்கிட்ட. நீ அபுத்திரனா இருக்கிறதுனால, வம்சவருத்தி இல்லாதனா இருக்கிறதுனால நீ கொடுக்குற ஹவிஸை வாங்கி சிலதெல்லாம் சில நியமம் உண்டது போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். அது ஸ்ரோத விஷயத்தில் உள்ள விஷயம் அப்படின்ன உடனே அதுக்கு ஒரு யாகம் பண்ணினா. புத்திரன் பிறக்கணுங்கிறதுக்காக ஒரு யாகம் பண்ணினா. ஒரு புள்ள பிறந்தது, வேணன்னு பேர் அவனுக்கு. அந்த வேணனை இவன் வளர்க்காம என்ன பண்ணா, இவனோட மாமனார் தான் யமதர்மராஜன், தர்மதேவதை, அவன்கிட்ட வளர்க்கறதுக்கு கொடுத்தான். அங்க வளர்த்தா அது குழந்தைகளை எங்க வளர்க்கிறோமோ அது மாதிரி அபியாசம் தான் வரும். சிற்ப காலங்களில் உள்ள சீலம் இந்து ஸ்பெஷல்னா அந்த வார்த்தை மறக்குமோ மானிட உள்ள காலம் அப்படி பாருங்க. அதனால அந்த சீலம் சுபாவே சத்விருத்தி. சீலம்னா என்ன? சீலம்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். அமரம் சொல்றது சம்ஸ்கிருத பதம் அது. சீலம், சுபாவம், சத்விருத்தி இதெல்லாம் ஒரே மீனிங். அந்த சின்ன வயசுல இந்த மூங்கில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மூங்கில வளைக்கணும்னா முத்தினப்புறம் வளைச்சா வளையாது. அது சின்னதா இருக்கிறதவே அதை வளைச்சு கிளச்சு கட்டினோம்னா கரெக்டா அது வேலை செய்யும். அது மாதிரி குழந்தைகளை எப்படி நாம் தயார் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, தயாரா நம்ம இது மாதிரி இல்லை, நல்லவனா வரணும்னு ஆசைப்பட்டா அந்த சின்ன வயசுல அது அபியாசங்கள்லாம் கொடுக்கணும். ஸ்தோத்திரமோ, பூஜையோ, ஜபமோ, பாராயணமோ, சத்விஷயமோ, பூனாடி குழந்தைகளா இருந்தா பிள்ளையா இருந்தா விபூதிக்கு போகிறது, நமஸ்காரம் பண்ணுங்கிறது, ஸ்தோத்திரம் சொல்லுங்கிறது, சந்தியானம் பண்ணுங்கிறது, பொம்மநாட்டி குழந்தைகளா இருந்தா விளக்கு ஏற்றுக்கிறது, நமஸ்காரம் பண்ணி குங்குமம் மட்டுக்கோ, இது மாதிரி அபியாசங்கள்லாம் சொல்லி கொடுத்தோம்னா அது ஜென்மா விருந்தம் இருக்கும். அது அதெல்லாம் இல்லாம அவனுக்கு அவன் தோணிய பாடி அவன் வளர அவன் ஜீவஹிம்சை பண்ண அதை பார்த்துட்டு வேணன் அங்கன் வருத்தப்பட்டு ஓடி போக இந்த வேணனே ராஜாவாயிட. இவன் ராஜாவானவனே என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சட்டம் போட்டுப்பான். யாரும் யாகம் பண்ண வேண்டாம், பூஜை பண்ண வேண்டாம், ஹோமம் பண்ண வேண்டாம், ஜபங்கள்லாம் பண்ண வேண்டாம், தெய்வங்கள்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் நான் தான். ஏன்னா அவன் காலத்துல எலெக்ஷன்லாம் கிடையாது, ஒரே ராஜா தேர்ந்தெடுத்தா ஆயுஷ்வரன் அவன் தான் ராஜா. அதனால அவன் இதெல்லாம் சட்டமாவே பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணி கடைசியில என்ன ஆச்சுன்னா ஜனங்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டா. மகரிஷிகள்லாம் வந்தா ராஜா இல்லாம இருந்தா அராஜகமா இருக்கும், ராஜா இருந்தா கண்ட்ரோலா இருக்கும். அதுக்குதான் நம்ம ராஜாவை தேர்ந்தெடுக்கிறது. ராஜாவும் அராஜகம் பண்றவனா இருந்தான்னு வச்சுட்டோங்க, அப்ப ஜனங்களோட நிலை என்ன ஆகுங்கிறத பாகவதம் சொல்றது. ஒரு குச்சி, அந்த குச்சியில இந்த ஒரு எறும்பு இருக்கு,
காட்டு தீ பிடிச்சு நிறுத்தும். இந்த பக்கமும் தீ பிடிச்சுன்னு எரியுது, அந்த பக்கமும் தீ பிடிச்சுன்னு எரியுது. அந்த குச்சி எறும்பு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு வரா மாதிரி தான் நம்ம ஓட்டு போறது. இந்த பக்கம் போனா அது எரியறது, சரி இந்த பக்கம் திரும்பி போகும், அந்த பக்கம் போனா அது எரியறது, அப்புறம் சொல்லி இந்த பக்கம் வந்து போனோம் எரியறதே பார்த்தா தெரியும். இது பாகவதன் சொல்றது இது. அதனால ரிஷிகள் சபிச்சு அவனை பஸ்மமாக்கிட்டு அவனுடைய சரீரத்திலிருந்து பிருத்துன்னு பகவான் ஒரு அவதாரம் பண்ண அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு தேவதைகள்லாம் தன்னுடைய ஆயுதங்களை கொடுத்து இந்த பிருத்திவியை பகவான் தர்மபூமியா பண்ணி அந்த வம்சத்தை சொல்லி புரஞ்சனோபாக்கியானம் சொல்லி முடிச்சார் சதுர்த்த ஸ்கந்தத்தை. 5வது ஸ்கந்தத்துல இந்த துருவ வம்சம் நின்று போன உடனே மூத்தவன் பிரியவர்தன் தபஸ்ல இருந்தான், இத்தனை நாளா சமாதியில இருந்தான். அவனை பிரம்மா கலைச்சு வாடாண்டான். ராஜ வம்சம் இல்லாம இருக்கக்கூடாது. அப்பெல்லாம் பூமி ஒன்னா இருந்தது. இதெல்லாம் கவனிச்சு கேட்கணும். இந்த 7 தீபங்கள்லாம் இப்ப கிடையாது, ஒரே தீபம் தான். இந்த பிரியவர்தன் காலத்துலதான் அதை 7ஆ பண்றான். அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண பிரியவர்தோ பாகவதா ஆத்மாராம கதம்னு கிருகே அரமத. அவனுக்கு ஆக்னீத்ரன் ஒரு புத்திரன் பிறந்தான், அவனுக்கு நாபின்னு ஒரு புத்திரன் பிறந்தான். அவ அந்த குழந்தை காலம் வந்தோடனே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போயிடுவா. நாபிக்கு மேருதேவின்னு ஒரு மனைவி. இவர்களுக்கு குழந்தை இல்லாம இவா ஒரு யாகம் பண்றா. நாபிகி அபத்யகாமஹ அப்ரஜயா மேருதேவ்யா பகவந்தம் யஜ்ஞபுருஷம் அவஹிதாத்மா அயஜதா பரீஷிதஸ்மின்னேவ விஷ்ணுதத்த பகவானி பிரசாதிதோ பரமர்ஷவே நாபேகே பிரியஜகீர்ஷயா ததவரோதாயனே மேருதேவ்யாம் தர்மான் தர்சயிதுகாமஹ வாதரசனானாம் ஸ்ரமணானாம் ரிஷீனாம் ஊர்த்வமந்தினாம் சுக்லயா தனுவா அவததாரா. இந்த பிரியவர்தன்டேந்து நாபி வரத்துக்குள்ள எப்படின்னா, பிரியவர்தன் 7 பூமியா பண்ணினான். தன் ரதத்தை ஓட்டி 7ஆ பண்ணினா, அந்த 7லையும் ஒவ்வொரு கண்டங்களா பண்ணினா. இந்த நாபி காலத்துல 9 கண்டங்கள் ஏற்பட்டது. ஜம்பூ தீபம்ங்கிறது 9 பாகமா பிரிச்சா. அந்த நாபி காலத்துல அவருக்கு புள்ளை இல்லாம யாகம் பண்ணி பகவான் பிரத்யக்ஷமாகி என்ன வேணும்னு கேட்க அங்க உள்ள மகர்ஷிகள்லாம் சொன்னா, உங்களே மாதிரி ஒரு புத்திரன் வேணும்னு இவர் யாகம் பண்ணியிருக்காருனா, என்னை மாதிரி எதிரா உலகத்துல எல்லாத்துக்கும் மாதிரி உண்டு, எனக்கு எது மாதிரி. அதனால நீங்க சொன்னது பிராமணோசி முகமாசீட்டு. இந்த காலத்துல எல்லாம் ஒரு வாத்தியார் வந்தா, ஒரு மகான்கள் வந்தா, ஒரு வேதம் படிச்சவ வந்தா, உங்க வாக்கால சொல்லுவோம், உங்க கையால விபூதி கொடுப்போம். நம்மாதி விபூதி அவர் கொடுக்கறதுக்கு அவர் எடுத்து கொடுக்கணும், நாம எடுத்து வச்சுக்கலாம். அவர் வாக்கால என்ன சொல்லணும்னா, நாம பேசுற வாக்குக்கு அவர் வாக்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அக்தர்மே வாஜிஸ்ருதா. அவரோட வேதாத்தியனம் பண்ணி அந்த வேதம் எந்த வாக்கால வந்ததோ அந்த வாக்கால இந்த ஆசீர்வாதம் வந்தா பலிக்கும். கை இந்த விபூதி எடுத்து நம்மாதி விபூதி எடுத்து அவர் கையால கொடுத்தா அதுக்கு எப்படி பிரசாதம் ஆகும்னா, அயம் மே ஹஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே விஸ்வபேஷஜா அயம் சிவாபிமர்சனஹ. பகவத் ஆராதனம் பண்ணி பகவானை தொட்டு தொட்டு அந்த கைக்கு சக்தி வந்துடும். அதால தொட்டா அது பிரசாதம். பகவானை எந்த கையால தொட்டாரோ அந்த கையால தான் இதை தொடுறார். அதனாலதான் அங்க கனெக்ஷன் பிரசாதம்ங்கிறது. முகம் பிராமணா இல்ல வேத சொல்றதுனால. அதனால நானே சொன்ன மாதிரி பகவானே ரிஷபாவதாரம் பண்ணி இந்திரனுடைய பெண்ணான ஜெயந்தியை கல்யாணம் பண்ணி 100 குழந்தைகள் பகவானுக்கு 100 குழந்தைகள். ஒரு நாளைக்கு மூத்தவனுக்கு பரதன் பேரு. ஒரு நாளைக்கு பகவான் ரிஷபதேவர் இருக்கார் பாருங்க, இந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டா, இன்னும் 1 மணி நேரம் இருப்பேன் ஆத்துல, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோங்க. அப்பான்னு என்னப்பா அப்படி சொல்றேன், கிளம்புறேன்னா இப்படி திடீர்னு கிளம்பினா திடீர்னு வரதுக்குதான் சன்னியாசம் பேரு. இந்த ரமண பகவான் சொல்லுவார், சன்னியாசம் என்ன கத்திரிக்காயா கொத்தரக்காயா கடையில போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு. எரகரேலகரஜேத் கதகரேவ பிரவுரஜேத். சன்னியாச மந்திரம் இது. தலையில் தீப்பிடித்தால் போல் உடம்புல ஒருத்தருக்கு தீ பிடிச்சா எதை நோக்கி ஓடுவான்? ஜலத்தை நோக்கி ஓடுவான்.
அது மாதிரி இந்த சம்சார பந்தம் இருக்கு பாருங்க. இதை விட்டு விலக ஓடணும்னு நினைக்கணும். அதுக்கு ஞானம். இது சில பேர் நினைப்பா, எப்படி நினைப்பான்னா அது சுகம்னு நினைப்பா. சன்னியாசா இது கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்கெல்லாம் ஃபீஸ் கட்டி ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, கொண்டாடி கேட்குற புடவையை வாங்கி கொடுத்து, நகையை வாங்கி, இது பெரிய புடுங்கலா இருக்கு. அதுக்குதான் காவி வேட்டி வேண்டி ஏசி ரூம்ல படுத்துக்கலாம், 4 பேர் காலை பிடிச்சு விடுவா, வேலைக்கு சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சா அது அதை விட அயோக்கியத்தனம். அது சன்னியாசே சர்வதா சுகம்னு சொன்னாலும் அது கிடையாது. அது அந்த விஷயம் இல்லை. இதெல்லாம் இந்த சரீர சம்பந்தப்பட்ட வியாபாரங்களை விடணும். பகவான் சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு சொன்னது ஸ்ரௌதஸ்மார்த்த விகிதமான தர்மங்கள் இல்லை. அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா அது சொல்லல பகவான். துவந்துவங்கள்னு அர்த்தம்ங்க. சுகம் துக்கம் மானம் அவமானம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்விங்கிற துவந்துவத்தை விட்டுட்டு என்ன வரணும்னு அர்த்தமே தவிர அதெல்லாம் வச்சுது சன்னியாசம்னா அது எப்படி சன்னியாசமாகும்? அது குழந்தைகளுக்கு உபதேசம். குழந்தைகள்லாம் அவர் நடந்துட்டே இருக்கார், பின்னாடி குழந்தைகள்லாம் வரா, குழந்தைகளான்னு கூப்பிட்டார். இந்த உடம்பு இருக்கு, இந்த மனித உடம்பு, இது அனித்தியமான சுகங்கள் அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டது அல்ல. நயம் தேகோ தேகபாஜாம் லோகே கஷ்டான் காமானர்ஹதே விட்புஜாம்யே தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்யேத்யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் ஸ்வனந்தம் महत् सेवां द्वारमाहुर्विमुक्तेः तमोद्वारं योषितां संगी संगम महान्तस्ते समचित्ताः प्रशान्ताः विमन्यवः सुहृदः साधवो ये. இது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காமன்கள், கஷ்டப்படுறதான் காமன். அப்படின்னா நாம என்ன ஆசைப்படுறோமோ அது அத்தனையும் நமக்கு சுகத்தை கொடுக்கறதா கஷ்டத்தை கொடுக்கறதா? அப்படின்னா கஷ்டத்தை தான் கொடுக்குறது. கல்யாணமோ குழந்தையோ வீடோ வாசலோ பணமோ காரோ நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கிறாலோ அவ்வளோக்கு எவ்வளோ பந்தமாக இல்லைங்க. கமிட்மெண்ட் ஜாஸ்தியா போகுது வாழ்க்கையில். ஃப்ரீங்கிறதே போயிடும். 5 நிமிஷம் உட்காந்து அப்பாடாங்கலாம். இது ஆரம்பத்திலே உட்காந்துருக்கலாமே. அதுதானே நாங்கெல்லாம் சொல்றோம். கரதள பிக்ஷா ததுதள வாசா அப்படிங்கிறாள் ஆச்சாரியா. இந்த பரிபக்குவம் வரணும். இதை அனுபவிச்சாதான் அது வருங்கிறது சில பேரோட தலை எழுத்தார். அதுக்கு வேற வழி கிடையாது. இது மாதிரி மாட்டிட்டு இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழி தெரியாம அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கமே போகக்கூடாதுன்னு தோணும். பிறக்கிறதேவே சில பேருக்கு தெரியும். இதை இது சுகங்களை கொடுக்கக்கூடியது இல்லை, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. சுகம் நித்தியமான சாஸ்வதமான அனந்தமான ஒரு பேரின்பம் இருக்குங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, மகத் சேவாம் துவாரமாகும் விமுக்தேகே. மோட்ச துவாரங்கிறது, மோட்சத்துக்கு போற கதவு திறக்கிறது எந்த இடம்னா சாது சங்கம் தான், மகத் சேவை தான். அவர்களோட போனாதான் இந்த லோக ஸ்மரணை மறந்து அந்த ஸ்மரணை நமக்கு வரும். இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன விவகாரம். இப்பயே யாரோ ஒருத்தர் எனக்கு ஒன்று பந்தும் தெரியாது மண்ணும் தெரியாது. எனக்கு இந்த போற போக்குன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார், நாளைக்கு பந்து, அதனால நான் இன்னைக்கே கிளம்பி போறேன்னு நினைக்கிட்ட. சரி ஓவா பந்து போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்தேன். 2 நாள் அப்புறம் 3 நாள் கொஞ்சம் நமக்கு எதாவது தெரியுமா என்ன நடக்கிறது. வேலைக்கு பாகவத சப்தாகம், பிரவச்சனம், சாப்பாட்டுக்கு போஜனம், குருவாயூரப்ப தரிசனம், இதோட வாழ்க்கை. இப்படி இது மாதிரி ஒரு அபிமானம் இல்லாம சொத்து சேர்க்கணும்னா குழந்தைய பத்தியோ இதை பத்தியோ இப்படியாவது ஒரு நாளாவது இருந்து பழகணும். வாழ்க்கை எப்ப பாரு நம்மளை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கை தானே. அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு பழகணும். அதைக்கும் மேல சொல்றார் பரமாச்சாரியார், சுயநலம் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு காரியம் செய்யறியான்னு கேட்கிறார். நீ சுயநலம் இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு காரியம் செய்யறீங்களா, செஞ்சு பாரு, அப்பதான் புரியுங்கிற. ஒரு மாட்டுக்கு தண்ணி வை, ஒரு நாய்க்கு தண்ணி வை, ஒரு குருவிக்கு 2 தானியம் போடு, ஒண்ணுமே இல்லையா ஒரு செடிக்காவது ஒரு கப்பு தண்ணி ஊத்து. ஏதாவது ஒண்ணு செய்யணுமா? நம்மளை பத்தியே தானே நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எப்படி ஞானம் வருவது? சரீர அபிமானம் தானே அதை விருத்தியாகணும். அந்த மகான்களுடைய சங்கத்தை அடைஞ்சோம்னா மகான் மோட்சத்தை அடையலாம். மகான்கள் யாரு? அதுதான் கன்ஃபியூஷன். எல்லாருமே குருசிங்கிறா, எல்லாருமே மகராஜிங்கிறா, எல்லாருமே சுவாமிஜிங்கிறா. இதுல யாரு புரியவே இல்லையேன்னா இங்க 5 சொல்லிட்டு போறா.
சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவா சுகுதா சாதவோயங்கிறார். சமச்சித்தர்களா இருப்பார். நாம் பழகிறதேவே அவளை கெஸ் பண்றதுக்கு ஐடியாவா என்னன்னா, ரொம்ப அலட்டிக்க மாட்டான். ரொம்ப மழை கசகசான்னு இருக்கு, ரொம்ப வெயிலா இருக்கு, ரொம்ப குளிரா இருக்கு, இப்படியே சொல்லு. இதே தான் சொல்லிட்டு இருக்கோம். எப்போதும் மழை பெய்யுது, எப்போதும் வெயில் அடிக்கிறது, எப்போதும் கசகசான்னு இருக்கு. மாறி மாறி இது வந்துட்டே தானே இருக்குது. இதை பத்தி பேசுறதே வாழ்க்கையா நினைச்சிட்டு இருப்பா சிலது. அந்த தன்னோட அந்த அந்த விஷயத்தை சமச்சித்தம், மானம் அவமானம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, சுகம் துக்கம், சீதம் உஷ்ணம் இத்தியாதி விஷயங்கள்ல நடுநிலையா இருக்கு. இது தெரியாமையே இருக்கிறது வேற நிலை. தெரியாம இருக்கிற நிலைக்கு நமக்கு போகல. கோவிந்தபுரத்துல சாயங்காலம் உட்கார்ந்துக்கிறது, காலில் ஒரு 100 கொசு அண்ணாக்கு, 100 கொசு படிக்கிறதுன்னு அண்ணாக்கு தெரியல. காலை நான் தடவுறேன், ஏன் நான் கொசு வாங்குறேன். கொசு படிக்கிறதே அவருக்கு தெரியல. நம்ம தூக்கத்துல கூட கொசுவை விடுறது இல்லையாது. நம்ம தேடி தட்டி கொண்டுட்டு தான் போவோம். நம்ம புரியணுமே அது. அந்த உணர்ச்சி இல்லாத நிலையங்கிறது ஒண்ணு இருக்கணுமே. நமக்கு சில பேருக்கு வரும், சுகரால எல்லாம் மறந்து போய் வரும். அப்ப வந்து என்ன புரியும், அது நன்னா இருக்கிறதே வரணும். அபிமானம்ங்கிறது விடணும். சமச்சித்தாக பிரசாந்தாக, கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், மூக்கால நுகரணும், வாக்கால ருசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சுகத்தை தேடிண்டே இருப்பது. எல்லாம் ஒண்ணு மாத்தி கண்ணு பார்த்து அழுது படுத்துன்னா உடனே கண்ணை முடிந்து காதால கேட்கலாம். காது அழுது படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கையால தொட்டு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, அதை நீ தொடர்ந்து வேற வாசனையாவது பாக்குறேங்கலாம். ஒன்ன விடன்னு கிடையாது. இது மாதிரி மாத்தி மாத்தி புலன்களை பத்தியே அலைஞ்சுட்டு இருக்குமே. அது இல்லாம பிரசாந்தின்னா இந்திரியங்கள் அடக்கமா இருக்கிற நிலைன்னு பேரு. அடங்கி இருக்கிற நிலைக்கு பிரசாந்தம்னு பேரு. சாந்தம் பிரசாந்தம் அப்படி. சமச்சித்தாக பிரசாந்தாக விமன்யவா. மூணாவது தகுதி என்ன அப்படின்னு சொன்னா, கோபமே வராது. நீங்க கலப்பினாலும் கோபம் வராது. நமக்கெல்லாம் கோபம் வந்து ஒரு சண்டை கண்டை போட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளே பண்ண தப்புன்னு நமக்கு தோணும். கோபமே வராது. சுகுருதா, எல்லா ஜீவராசிகளுக்கும் சுகுருத்தா இருப்பா. இந்த சுகுருத்துங்கிற வார்த்தை யாருக்கு தெரியுமோ சொல்லலாம். சகா வேற, சுகுருத்து வேற. வேதனை. இந்த சுகுருத்துங்கிறதுக்கு பிரத்யுபகார அனபேட்ச ஹிதகாரி சுகுருத்து. நாம என்ன செய்வோம்னு பதில் எதிர்பார்க்காம நமக்கு நன்மை செய்யறா பத்தியில அவளுக்கு தான் சுகுருத்து பேர். இவ எல்லாருக்கும் சுகுருத்தா இருப்பா. உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கு சுகுருத்தா இருப்பா, சாதுக்களா இருப்பா. எந்த சூழ்நிலையிலையும் சாஸ்திரம் சொன்னபடி நடப்பா. இவர்கள் தான் மகான்கள்னு சொல்லி 26 குணங்களை, பொறுமையோட இருக்கணும், கருணையோட இருக்கணும், நேர்மையா இருக்கணும், சாஸ்திரத்தை நம்பணும், தெய்வத்தை நம்பணும், தர்மத்தை நம்பணும், ஸ்ரோதஸ்மாதி அனுஷ்டானங்களை பண்ணணும், பிராதஸ்நானாதிகளை பண்ணணும், சந்தியாவந்தனாதிகளை பண்ணணும், தேவதா ஆராதனைகளை பண்ணணும், பூத பலிகளை பண்ணணும், ஜனங்களுக்கு சத்தியம் பேசணும், பொய் பேசக்கூடாது, பேராசை இல்லாம இருக்கணும். இப்படி எல்லாம் வரிசையா சொல்லி இவர் கிளம்பி போயிட்டார். இந்த உபதேசத்தை கேட்ட 100 பேர்ல 9 பேர் அப்பா மாதிரியே வேஷ்டி அவுத்து போட்டு கிளம்பி போயிட்டார். உடனே ஞானம் வந்து நவயோகிகள்னு பேருவாரு. பின்னாடி ஏகாதச ஸ்கந்தத்துல 81 பேர் தபஸுக்கு போயிட்டா. பரதன் முதலிய 10 பேர் தான் இந்த பூமண்டலத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணினது. அதுல நாம இருக்கக்கூடிய இந்த பாரதம்ங்கிற இந்த ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சு இந்த பக்கம் மியான்மர் பரியந்தம் இதுக்கு அகண்ட பாரதம்னு பேரு, ஸ்ரீலங்கா உட்பட. இது வந்து ஒரு காலத்துல பரதன் ஆண்டத்தினால்தான் அந்த பேரு வந்தது. அதுக்கு பின்னாடி அஜனாப வருஷம்னு பேரு. அஜனாபன்னாமை தத் வருஷம் பாரதமிதி யத ஆரப்ய வ்யபதிசந்தி ச பகுவின் மஹீபதிஹி பிதபிதாமஹத் உர்வத்ஸலதயா ஸ்வே ஸ்வே கர்மணி வர்த்தமானாः பிரஜாः ஸ்வதர்மம் அனுவர்த்தமானः பர்யபாலயத். அப்படிங்கிற அந்த பேர் வரதுக்கு காரணமா அந்த பரதனோட சரித்திரம், அஜாமல சரித்திரம், நரசிம்மாவதாரம், மகாலட்சுமி விவாகம்லாம் நாளைய தினம்.